ஹரியோம். ராஜயோகம். மகா சமுத்திரம் ஒன்றில் மலைகள் போன்ற பேரலைகள் இருக்கின்றன. சிற்றலைகளும் அங்கு உண்டு. மிக சிறிய அலைகளும் இருக்கின்றன. நீர் குமிழிகளையும் அங்கு நாம் காணலாம். ஆனால் இவை யாவுக்கும் ஆதாரமாயிருப்பது கரை காணாத கடல். நுண்ணியதாயிருக்கிற நீர்க்குமிழி அகண்டமாக உள்ள கடலோடு ஒரு கோடியில் இணைக்கப்பட்டிருக்கிறது. மலை போன்ற அலை மற்றொரு கோடியில் அதே கடலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே முறையில் ஒருவன் பேராற்றல் படைத்த பெருமகனாய் இருக்கலாம். மற்றொருவன் நீர்க்குமிழி போன்று சிறியவனாகவும் இருக்கலாம். ஆனால் பெரியவன் சிறியவன் ஆகிய எல்லோரும் அளப்பரிய சக்தி கடலோடு இணைக்கப்பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அளப்பரிய இந்த ஆதிசக்தி உயிர்கள் அனைத்துக்கும் பொதுவுடைமை ஆகிறது. எங்கெல்லாம் உயிர் இயங்குகிறதோ அங்கு அகண்ட சக்தி என்னும் களஞ்சியம் அவ்வுயிருக்கு ஆதாரமாக இருக்கிறது. உயிரானது ஒரு அல்ப காலானாக வாழ்வை துவங்குகிறது. அத்தகைய அல்ப காலானை நுண்ணிய நீர்க்குமிழோடு ஒப்பிடலாம். பின்பு அந்த காலான் என்ன செய்கிறது? இயற்கை தாயாகிய மகாசக்தியிடமிருந்து வாழ்வுக்குரிய வலிவை அது ஏற்று வருகிறது. மிக மெதுவாகவும் ஆனால் ஓய்வின்றியும் அக்காலான் தன் வடிவத்தை மாற்றி அமைத்து வருகிறது. நெடுநாளைக்கு பிறகு அது ஒரு செடியாக பரிணமிக்கிறது. பிறகு அது விலங்காக பரிணமிக்கிறது. அதன் பிறகு அது மனிதனாக மாறி அமைகிறது. இறுதியில் அது பரம்பொருளில் ஒன்றித்து விடுகிறது. எண்ணிறைந்த கல் பாந்தரங்களில் இத்தகைய மாறுதல்கள் அதனிடத்து படிப்படியாய் அமைகிறது. பின்பு காலம் என்பதுதான் என்ன? வளர்ச்சியின் வேகத்தை அதிகப்படுத்தினால், எடுத்துக்கொள்ளும் முயற்சியை அதிகப்படுத்தினால் காலம் என்னும் வளைகுடா கடலை விரைவில் கடந்து விடலாம். நெடுநாளைக்கு பிறகு சாதிக்கக்கூடிய செயல் ஒன்றை விரைந்து வினையாற்றுவதன் மூலம் குறுகிய காலத்தில் நிறைவேற்றிவிடலாம் என்கிறான் யோகி. முடிவில்லாத சக்திக்கு இருப்பிடமாகிய மூல பிரகிருதியிடமிருந்து மனிதன் ஒருவன் சிறிது சிறிதாக ஆற்றலை ஏற்று வரலாம். ஒருவேளை அவன் மானுட நிலையிலிருந்து தேவநிலை எய்தும் 1,00,000 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். தேவ கணங்களுக்கிடையில் மேலான நிலை எய்தல் பொருட்டு 5,00,000 வருடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பின்பு அவன் பரிபூரண நிலை எய்தல் பொருட்டு ஒருவேளை 5 கோடி வருடங்களும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தனது முன்னேற்றத்தை அவன் விரைந்து நிறைவேற்றுவானாகில் கால அளவை குறைத்துவிட அவனுக்கு இயலும். தக்க முயற்சி எடுத்துக்கொண்டால் அதே பரிபூரண நிலையை 6 மாதங்களிலோ அல்லது 6 வருடங்களிலோ ஏன் எய்துவிடலாகாது? முன்னேற்றத்திற்கு வரையறை என்பது கிடையாது. நன்கு விசாரித்து பார்க்குமிடத்து அந்த உண்மையே நமக்கு நிரூபித்து காட்டப்படுகிறது. குறுகிய அளவு காலசக்தியை கொண்டு எந்திரம் ஒன்று மணிக்கு 2 மைல் ஓடுமாகில் அதிகமான சக்தி கொண்டு அதே நேரத்தில் அதே எந்திரம் நெடுந்தூரம் ஓட முடியும். அதே முறையில் தனது முயற்சியை உயர்த்துவதன் மூலம் ஜீவாத்மா ஒருவன் இதே பிறவில் பரிபூரண நிலையை ஏன் அடையலாகாது? உயிர்கள் யாவும் பரிபூரண நிலையை ஒரு காலம் அல்லாவிட்டால் ஒரு காலத்தில் சென்றடையும் என்பதை நாம் அறிந்துள்ளோம். ஆனால் கணக்கற்ற கல்பாந்திர காலமாக நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்? பரிபூரண நிலையை இப்பொழுதே இந்த மானிட சரீரத்திலேயே ஏன் அடைந்து விடலாகாது? அகண்ட ஞானத்தை, அகண்ட சக்தியை இப்பொழுதே நாம் ஏன் பெறலாகாது? இயற்கை போகிற போக்குக்கு விட்டுவிட்டால் உயிர்கள் எல்லாம் காலாந்தரத்தில் பரிபூரண நிலையை எட்டுகின்றன. படிப்படியாகவும் மிக மெதுவாகவும் அவையாவும் அக்குறியை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் யோகி ஒருவன் கொண்டுள்ள லட்சியம் வேறு. யோக சாஸ்திரம் புகட்டுகிற கோட்பாடுகள் வேறு. எடுத்துக்கொள்ளும் முயற்சியை பலப்படுத்தினால், அதற்கு வேகத்தை நல்கினால் மனிதன் பரிபூர்ண நிலையின் பால் மிக குறுகிய காலத்தில் போய் சேர முடியும். அதன் பொருட்டு அளப்பரிய சக்தியை மூல பிரகிருதியிடமிருந்து அவன் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த கோட்பாட்டை தான் யோகசாஸ்திர மக்களுக்கு புகட்டுகிறது. உலகிலே மதாச்சாரியர்களும் சான்றோர்களும் தீர்க்கதரிசிகளும் பலர் தோன்றியிருக்கின்றனர். அன்னவர் அனைவரும் என்ன செய்தார்கள்? மானுட வர்க்கம் பல கோடி வருஷங்களில் சிறிது சிறிதாக வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கையை ஒரே ஜீவிதத்தில் அவர்கள் வாழ்ந்து முடித்து விட்டனர். பரிபூரண நிலை எய்துவதற்கு மானுடர் கல்பாந்திர காலம் எடுத்துக்கொள்கின்றனர். ஆனால் மேலோர் ஒரே ஜீவிதத்தில் அப்பரிபூரண நிலையை எட்டுகின்றனர். கொண்டுள்ள லட்சியத்தை தவிர வேறு எதனிடத்தும் தங்கள் மனது பிளவுபட்டு போக அவர்கள் இடம் தருவதில்லை.
குறியிலேயே அவர்கள் கண்ணும் கருத்துமாய் இருப்பதால் கல்ப காலத்தில் அடையக்கூடிய நிலையை கனப்பொழுதில் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் நீண்ட பாதை என்பது அவர்களுக்கு இல்லை. நெடும்பாதை அவர்களுக்கு மிக குறிய வழியாக தோன்றுகிறது. மனதை ஒருமுகப்படுத்துதல் என்பதன் பொருளை பாதையை குறுக்குதலாகும். மேலாம் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதன் பொருளே லட்சியத்தை மிக விரைவாக எட்டுவதாகும். இப்படி செய்வதால் மேலோர் காலத்தை வெல்பவராகின்றனர். மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான ஆற்றலை வளர்ப்பது எங்கனம் என்று ராஜயோக சாஸ்திரம் நமக்கு புகட்டுகிறது. தேக வியோகமாகி மறுமை எய்தியுள்ள ஆத்மாக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர்கள் உண்டு. ஆவி உலக ஆராய்ச்சி என்று இன்னும் இது சொல்லப்படுகிறது. பிராணாயாமத்துக்கும் ஆவி உலக ஆராய்ச்சிக்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா என்ற கேள்வி எழக்கூடும். ஆவி உலகத்தை பற்றிய விஷயத்தை பிராணாயாமம் ஒரு ஓக்கில் விளக்குகிறது என்றே எம்பலாம். நாம் கண்கூடாக காண்கின்ற பஞ்சபூதங்களாகிய உடலை உகுத்துவிட்டு மறுமை நிலையை எய்தியுள்ள ஆத்மாக்கள் இருக்கிறார்களா என்பது கேள்வி. ஒருவேளை அத்தகைய ஆத்மாக்கள் இருக்கக்கூடும். ஆனால் அவர்களை நாம் காண முடியாது. அவர்கள் அடைந்துள்ள நிலை நம்முடைய நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. மறுமை என்பது எங்கேயோ எட்ட இருக்கும் ஒரு உலகமன்று. இங்கு நமக்கிடையில் லட்சக்கணக்கான அத்தகைய ஆத்மாக்கள் உலவிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மாறுபட்ட நிலையில் அவர்கள் இருப்பதால் அவர்களை நாம் காண முடியாது. அவர்களை தொட்டுணர்வதும் நமக்கு சாத்தியமில்லை. அன்னவர்கள் படைத்துள்ள வேறுவித சரீரத்துக்குள்ளே நாம் பல தடவை முன்னுக்கும் பின்னும் புகுந்து போய் கொண்டிருக்கலாம். அப்படி புகுந்து போகும் கால் நம்முடைய சரீரங்களை நாம் தொட்டுணர்வது போன்று அவர்களுடைய சரீரங்களை தொட்டு உணர முடிகிறது. நாம் அவர்கள் தேகங்களுக்குள் புகுந்து போகிறோம் என்பதை அவர்களால் உணர முடியாது. அவர்களுடைய உடலமைப்பும் நம்மளுடைய உடலமைப்புக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. நம்மை பார்க்கவோ தொட்டுணரவோ அவர்களுக்கும் இயலாது. ஒரு வட்டத்தினுள் அமைக்கப்பட்டுள்ள மற்றொரு வட்டம் போன்றது அவர்கள் நிலையும் நம்முடைய நிலையும். ஒன்றுக்குள் ஒன்று இருப்பினும் அவை தனித்தனியாக அமைக்கப்பெற்றவர்களாகின்றன. ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாது ஓரண்டத்துக்குள் மற்றோர் அண்டம் இருக்க முடியும். இதுவே இயற்கையின் அமைப்பு. நமக்கு ஐம்பொறிகள் இருக்கின்றன. எங்கும் வியாபகமாக உள்ள பிராணனை ஒரு போக்கில் நாம் பயன்படுத்தி வருகிறோம். பிராணன் நம்மிடத்து ஒரு விதத்தில் சலனமாய் கொண்டிருக்கிறது. இதே விதத்தில் எந்தெந்த உயிர்களிடத்திலெல்லாம் பிராணன் சலனமாய் கொண்டிருக்கிறதோ அந்தந்த உயிர்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று பார்க்கவும் ஒன்றோடொன்று தொடர்பு வைக்கவும் முடியும். ஆனால் பிராணுடைய சலனம் இதிலும் உயர்ந்த நிலைக்கு வேறு சில உயிர்களிடத்து அமைத்து விடுமாயின் அந்த உயிர்களை நாம் காண முடியாது. அவைகள் நம்மை காண மாட்டா. பிராணனுடைய சலனம் ஒரு தரப்பட்டிருக்கிற உயிர்கள் எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்கின்றன. ஆனால் பிராணனுடைய சலனம் மாறுபட்டிருக்கும் உயிர்களுக்கு இடையில் எந்த விதமான தொடர்பும் உண்டாக்குவது இல்லை. வெளிச்சம் என்னும் சக்தியில் சலனம் இருக்கிறது. அதனுடைய சலனத்தை அதிகப்படுத்தி கொண்டே போனால் அதனுடைய பிரகாசம் நமக்கு அதிகரிக்கிறது. ஒரு அளவிற்கு மேல் வெளிச்சத்தின் சலனம் அதிகரித்து விட்டால் பிறகு அதை பார்க்கும் திறமை நம் கண்ணுக்கு இல்லை. அடுத்தபடி மிகைப்பட்ட சலனத்தோடு கூடிய வெளிச்சத்தை நம் கண் கொண்டு பார்க்க இயலாதிருப்பதால் மிகைப்பட்ட வெளிச்சம் இயற்கையில் இல்லை என்று நாம் முடிவு கட்டலாகாது. அப்படி மிகைப்பட்ட வெளிச்சத்தை காண்பதற்கேற்ற அதிக சக்தி வாய்ந்த கண்களுடைய மற்ற உயிர்கள் இருக்கலாம். அவ்வுயிர்களுக்கு அப்படி உயர்நிலையில் இருக்கும் வெளிச்சத்தை காணும் வல்லமை இயல்பாக அமர்ந்திருக்கிறது. இனி வெளிச்சத்தின் சலனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருமாகில் நம் கண்ணுக்கு அது வெளிச்சமாகிறது. அந்த கண்ணுக்கு அந்த வெளிச்சம் மங்குகிறது. ஓர் அளவை கீழ் வெளிச்சத்தின் சலனம் குறைந்து போகுமானால் அது நம் கண்ணில் படுவதில்லை. ஆதலால் நாம் அதை இருள் என்கிறோம். அப்படி குறைந்து போன சலனத்தை பூனை, ஆந்தை போன்ற உயிர்கள் காண வல்லவைகளாக இருக்கின்றன. அதனால்தான் அவைகளுக்கு இருளில் கண் தெரிகிறது என்று நாம் இயம்புகிறோம். வெளிச்சத்தில் சலனம் உண்டாய் கொண்டிருப்பது போன்று பிராணனிலும் சலனம் உண்டாகி கொண்டிருக்கிறது. பிராண சலனத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. ஒரு படித்தரத்தில் இருக்கும் பிராணசலனத்தை நாம் நுகர்கிறோம். அதற்கு மேலும் கீழும் உள்ள பிராணசலனத்தை நாம் நுகர்வது கிடையாது. நம் அனுபவத்திற்கு எட்டாத ஞான பூமிகள் என்று நாம் அவைகளை வகைப்படுத்துகிறோம். காற்றை மற்றொரு சான்றாக எடுத்துக்கொள்வோம். அது படலம் படலமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற படலங்கள் மிக உயரத்தில் இருக்கிற படலங்களை விட மிக அழுத்தமானவை. பூமியினின்று நாம் உயரே போக போக காற்று லேசானதாக ஆகிறது. கடலை மற்றொரு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். கடலுக்குள்ளே ஆழத்தில் மூழ்கும் அளவு நீரின் அழுத்தம் அதிகரிக்கிறது. அழுத்தம் நிறைந்த கடலின் அடிப்பாகத்தில் வாழும் உயிர்கள் மேல்பாகத்துக்கு வருவதில்லை. அப்படி அவைகள் மேலே வந்தால் துகள் துகளாக வெடித்து போகும்.
பிராணாயாமத்தில் நமது அனுபவத்திற்கு எட்டுகிற பிராணனை வசப்படுத்த நாம் முயல்கிறோம். அதற்கேற்ற அனுபவங்கள் நமக்கு வருகின்றன. ஆனால் மற்ற ஞான பூமிகளில் நமக்கு மேலும் கீழும் உள்ள பிராண சலனங்களை பயன்படுத்தும் நிலவில் இந்த சரீர வாழ்க்கையில் நாம் இல்லை. இப்பிரபஞ்சம் முழுவதையும் ஆகாசத்தால் ஆக்கப்பட்டுள்ள ஒரு கடலாக வைத்துக் கொள்வோம். இதில் படலம் படலமாக பிராணன் என்பது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிராணனிடத்து ஓயாது சலனம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அச்சலனமானது ஓரிடத்தில் மிகைப்பட்டதாகவும் மற்றொரு இடத்தில் குறைப்பட்டதாகவும் இருக்கிறது. பல படித்தரங்களில் பிராணுடைய சலனம் பிரபஞ்சமெங்கும் அமைந்திருக்கிறது. அதற்கு நடுநிலை ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நடுநிலையிலிருந்து எட்ட போக போக பிராணுடைய சலனம் வேகத்தில் தாழ்வு அடைகிறது. நடுநிலைக்கு பக்கத்தில் வரும் அளவு அதனுடைய சலனம் விரைவடைகிறது. ஒவ்வொரு படித்தரத்திலும் இருக்கிற சலனத்தை ஒரு ஞான பூமி என்று வைத்துக் கொள்ளலாம். இப்படி ஞான பூமிகள் பல இருக்கின்றன. நம்முடைய வசதிக்காக வென்று இந்த சலன படலங்களை பகுதி பகுதிகளாக வெட்டி எடுத்திருப்பதாக வைத்துக் கொள்வோம். கோடிக்கணக்கான மைல் தூரத்துக்கு பிராண சலனம் ஒரு படிதரத்தில் இருக்கிறது. கோடிக்கணக்கான மற்றொரு பகுதியில் பிராணனுடைய சலனம் இன்னொரு படிதரத்தில் வேகம் நிறைந்ததாக இருக்கிறது. இப்படி வேகத்தில் மாறுபடுகிற பல படித்தரைகளில் பிராண சலனம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு படிதரத்தில் பிராணசலனம் நிகழ்வதை ஓர் உலகம் என்றும் மற்றொரு படிதரத்தில் பிராணசலனம் நிகழ்வதை மற்றொரு உலகம் என்றும் பிரித்து வைக்கலாம். ஒவ்வொரு உலகையும் ஒவ்வொரு ஞான பூமி என்று மொழிவது நூலோர் மரபு. ஒரு ஞான பூமியில் வசிக்கிறவர்கள் அதே ஞான பூமியில் வசிக்கிற மற்றவருடைய ஆற்றலை அறிந்து கொள்ள வல்லவர்களாகிறார்கள். ஆனால் அந்த ஞான பூமிக்கு மாறுபட்டிருக்கும் வேறொரு ஞான பூமியில் வசிப்பவருடைய திறனை அறிந்து கொள்ள அவர்களால் இயலாது. தூர திருஷ்டிக்கு கண்ணாடியின் உதவி கொண்டு தொலைவில் இருக்கும் நட்சத்திர மண்டலங்களை நாம் ஓரளவு நெருங்கி பார்க்கலாம். அணு தரிசனியின் துணையை கொண்டு ஒரு மிக சிறிய நுண்ணு பொருள்களை நாம் ஆராய முடிகிறது. இதே விதத்தில் தான் யோக சாதனம் நமக்கு பயன்படுகிறது. இப்பொழுது நமக்கு இயல்பாய் இருக்கும் பிராணசலனம் ஒன்று மட்டுமல்ல, வேறு ஞான பூமிகளுக்குரிய பிராணசலனத்தை நம்மிடத்து உண்டு பண்ணி கொள்ள யோக சாதனம் பயன்படுகிறது. அப்படி புதிய பிராணசலனத்தை நம்மிடத்து நாம் வரவழைத்துக் கொள்ளும் பொழுது அதற்குரிய ஞான பூமியை ஞான திருஷ்டியால் பார்க்கும் வல்லமை நமக்கு வந்து அமைகிறது. நாம் இப்பொழுது ஒரு அறையில் இருக்கிறோம். இதே அறையினுள் நமக்கு புலனாகாத உயிர் வகைகள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். அந்த உயிர் வகைகளிடத்து இருக்கிற பிராணசலனம் ஒரு படித்தரத்தில் இருக்கிறது. நம்மிடத்துள்ள பிராணசலனம் இன்னொரு படித்தரத்தில் இருக்கிறது. அவர்களுடைய பிராணசலனம் மிக வேகமானது என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய பிராணசலனம் மிக மெதுவானது என்று வைத்துக் கொள்வோம். பிராணன் என்னும் பொருளை கொண்டே அவ்வுயிர்களும் நாமும் ஆகிய எல்லா உயிர்களும் அமைய பெற்றிருக்கின்றன. பிராணன் என்னும் பெருங்கடலில் இவை யாவும் பல பகுதிகள் ஆகின்றன. அவ்வுயிர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் சலன வேற்றுமையில் மட்டும் உள்ளது. நம்மவர்களுக்கிடையில் ஏதேனும் ஒருவன் அவ்வுயிர்களுக்குரிய விரைந்த சலனத்தை தன்னிடத்து வருவித்துக் கொள்வானாகில் நமக்கு புலனாகின்ற இவ்வுலகம் உடனே அவன் காட்சி நின்று மறைந்து போகிறது. நம்மவர்களை அந்நிலையில் இருந்து கொண்டு அவன் காண மாட்டான். நாம் அனைவரும் அவனுடைய காட்சி நின்று மறைந்து போவோம். விரைந்த பிராண சலனத்துக்குள் உரிய புதிய உலகம் அவனுக்கு காட்சி கொடுக்கும். இவ்வுண்மையை பற்றி உங்களில் சில நூல் வாயிலாக கேட்டறிந்திருக்கலாம். மனதை உயர்த்த பிராணசலனத்தின் கண் எடுத்துச் செல்வதற்கான வழியை யோக சாஸ்திரம் புகட்டுகிறது. உயர்ந்ததும் விரைந்ததுமான பிராணசலன நிலையை சமாதி நிலை என்று யோக சாஸ்திரம் புகட்டுகிறது. உயர்ந்த பிராண சலன நிலை, அதீதத்தில் உள்ள பிராண நிலை, மனம் குவிந்த நிலை, மனதற்ற நிலை, பரிபூரண நிலை, மனம் மொழிக்கு எட்டாத நிலை, அகோச்சர நிலை ஆகிய இவை யாவும் சமாதி என்பது பொது பெயர். சமாதியில் படித்தரங்கள் பல உண்டு. கீழான படித்தரங்களில் இருக்கும் சமாதியில் உள்ள உயிர்களின் காட்சிகள் நமக்கு கிட்டுகின்றன. எல்லாவற்றுக்கும் உயர்ந்த சமாதி நிலையில் மெய்ப்பொருளை உள்ளவாறு நாம் தரிசிக்கிறோம். இவை யாவும் எந்த மூல பொருளிலிருந்து வடிவெடுத்து வந்திருக்கின்றவோ அந்த ஆதி மூல பொருளையே நேராக உயர்ந்த சமாதி நிலையில் நாம் சாட்சாத்தரிப்பது சாத்தியம். கைப்பிடி களிமண்ணை உள்ளவாறு அறிந்து கொண்டால் பிரபஞ்சம் எங்கும் உள்ள களிமண்களை எல்லாம் நாம் அறிந்தவராகி விடுகிறோம். ஆதி மூலமாகிய பரவஸ்துவை நாம் அறிந்து கொண்டால் அனைத்தையும் நாம் அறிந்து கொண்டவர் ஆகிறோம். ஆக மாண்டு மறைந்து போனவர்களை பற்றிய வரலாறு என்பதும் ஆவியுலக வரலாறு என்பதும் பிராணாயாமத்தின் ஒரு சிறு பகுதி ஆகிறது என நாம் காண்போம். இனி வெவ்வேறு சித்திகளை பெற முயலுகின்ற சமயவாதிகள் பலர் இருக்கின்றனர்.
மனதின் வாள் வெவ்வேறு சித்திகளை வருவித்துக் கொள்ளுதல், இறக்கியில் மறைந்திருக்கும் சூஷ்ம சக்திகளை பயன்படுத்துதல், கண்களுக்கு புலனாகாத உயிர்வகளை கட்டி வேலை வாங்குதல், வசப்படாத தேவர்களை வசப்படுத்துதல் ஆகியவை யாவும் யோக சாஸ்திரத்தின்படி பிராணனுடைய பலதரப்பட்ட சலனங்களை பயன்படுத்த முயலுதல் ஆகும். பிராணாயாமத்தின் பல்வேறு கூறுகள் என்று இவை யாவும் தொகுத்து சொல்லலாம். எங்கெல்லாம் அசாதாரணமான சித்தி காண்பிக்கப்படுகிறதோ அதெல்லாம் பிராணுடைய பல்வேறு தோற்றங்கள் என்று பொருள்படுத்த தெரிய வேண்டும். இக்காலத்தில் பௌதிக விஞ்ஞான சாஸ்திரங்கள் பெரிதும் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன. அவைகளையும் பிராணாயாமத்துடன் சேர்த்துக் கொள்வது பொருந்தும். நீராவி எந்திரம் இயங்குவது யாது? நீராவின் மூலமாக பிராணன் ஒன்றே அந்த எந்திரத்தை இயக்குகிறது. மின்சக்தி, காந்த சக்தி, அணுசக்தி என்று இம்மப்படுவன யாவும் பிராணுடைய பல அம்சங்களாகும். பௌதிக விஞ்ஞான சாஸ்திரம் என்பது யாது? புறத்தில் பிரபஞ்சமயமாக இருக்கும் பிராணனை பயன்படுத்தும் முறைகளுக்கு பௌதிக விஞ்ஞான சாஸ்திரங்கள் என்று பெயர். பிராணனானது புறவுலகில் ஜடசக்தியாக இயங்குகிறது. அதே பிராணனானது அக உலகில் மனோசக்தியாக இயங்குகிறது. மனோசக்தியாக இயங்குகிற பிராணனை மனதை கொண்டு நாம் கட்டி வசப்படுத்த முடியும். பௌதீக முறைகளை கொண்டு பௌதீக சொரூபமாக இருக்கும் பிராணனை கட்டியாளும் சாஸ்திரத்தை பௌதிக விஞ்ஞான சாஸ்திரம் என்று அழைக்கிறோம். மனோஸ்வரூபமாயிருக்கும் பிராணனை மனதை கொண்டு கட்டி ஆள்கிற சாஸ்திரத்தை ராஜயோகம் என்று நாம் கூறுகிறோம். இனி அடுத்த வகுப்பில் மனதாக வெளிரும் பிராணனை பற்றிய சிந்தனை. ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.